குயிக்காவே செஞ்சிடலாங்க. இன்னைக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பாத்துட்டு இருக்கோம். சில்ட்ரன்ஸோட ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து இன்னைக்கு கர்ட் ரைஸ் செய்யணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைஸை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். சோ பிரஷர் குக்கர்ல நீங்க எவ்வளவு குவாண்டிட்டி ரைஸ் செய்றீங்களோ சோ அந்த அளவுக்கு நீங்க பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதுல வந்து சன்ஃபிளவர் ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு வரமிளகா இருக்கும்ல சோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வீட்டுல தயிர் ஊத்தி வச்சிருவேன். சோ முதல் நாள் நைட்டே வந்து பாத்தீங்கன்னா தயிர் ஊத்தி வச்சிருந்தேன். சோ இது வந்து 2 கப் போல தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தாளிப்பு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க கர்ட் இருக்கு பாருங்க சோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 சுண்டு அரிசி எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் வந்து அதிகமான குவாண்டிட்டி தான் செய்யறேன். கொஞ்சம் 4 பேர் சாப்பிடுற மாதிரி இருக்கும். நம்ம இதுலயே நம்ம வந்து 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உடனே மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்க ரைஸ் இருக்கு பாருங்க. சோ அது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா நீங்க வந்து அந்த ரைஸ் அதுல ஆட் பண்ணிடுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். தாளிப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணோம்ல கர்டு அப்புறம் மில்க் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். சோ டைரக்டா நம்ம செய்யும் போது இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி செஞ்சனா உங்களுக்கு வந்து கர்ட் ரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வரும். நீங்க வீட்லயே தயிர் ஊத்தி செஞ்சனா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இந்த பாருங்க இப்பதான் கொதி வருது. ஸ்டவ் வந்து ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்காம கொஞ்சம் மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்திருந்த தயிரும் அந்த மில்க்கும் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த கர்ட் ரைஸ காலையில ப்ரிப்பேர் பண்ணிட்டு மதியானம் லஞ்சுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் இல்லாம இந்த கர்ட் ரைஸ் வந்து ரொம்ப கெட்டியா இல்லாம கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருந்ததாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப கெட்டியா இருந்தா அடைஞ்சு போன மாதிரி ஆயிடும். மில்க் ஆட் பண்றதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்னா கலந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்க வந்து உடனே சாப்பிடும் போது நல்லா இருக்கும். சோ வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா நம்ம செய்யற இந்த கர்ட் ரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இல்லாம கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம சாப்பிட